பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இந்த சாம்பார் சாதத்துல நிறைய வகையான காய்கறி சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக சாதம் வடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி. 2 கப் அரிசிக்கு 1 கப் துவரம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க. அரிசியோட கிராம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 400 கிராம், துவரம்பருப்பு கிராம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கிராம். துவரம்பருப்பு அரிசியும் ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசிக்கு 10 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான ரேஷியோங்க. இந்த அளவுகளில் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும், உங்களுக்கு அடியும் பிடிக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் துவரம்பருப்பையும் அரிசியும் நான் ஊற வைக்கவே இல்லை, அதனால தான் நான் 10 கப் தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன். நீங்கள் அரிசியும் துவரம்பருப்பையும் ஊற வச்சிங்கன்னா 8 கப்பு சேர்த்துக்கோங்க, அது கரெக்டான ரேஷியோ. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சைட் பை இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். கிராம் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியா, சீரகம், கடலைப்பருப்புலாம் ஒரு 15 கிராம் எடுத்துக்கோங்க. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் எடுத்துக்கோங்க, அது கரெக்டான ரேஷியோ. நெக்ஸ்ட்டு இது கூடவே 8 பீஸ் வரமிளகாய், காஷ்மீர் மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை. இது வறுத்து எடுக்கிற வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய். இதை சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா வறுபட்டுடுச்சுன்னா ஒரு தனி ஃப்ளேவர் வருங்க, அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் சாதம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் திரியாக அரைக்கக்கூடாது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சாம்பார் பொடி அரைக்கிறதுக்குள்ளே குக்கரில் 4 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா பூ மாதிரி நல்லா மலர்ந்து இருக்குங்க. அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்பிடிக்காது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த மாதிரி கனமான ஷாக் பாட் எடுத்துக்கோங்க. சாதம் அதிகமாக இருக்கிறதுனால நான் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் கடாயிலே செஞ்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு, இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இந்த சாம்பார் சாதத்துக்கு 8 வகையான காய்கறி சேர்த்துருக்கேங்க. முள்ளங்கி, பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்காய், சௌச்சௌ, அவரைக்காய், நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 400 கிராம் காய்கறி கரெக்டாக இருக்குங்க. நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவும் காய்கறி சேர்க்கக்கூடாது, லிமிட்டாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். நெக்ஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி சேர்க்காதீங்க, ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசிக்கு கரெக்டான சாம்பார் பொடி தான் நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பொடியே பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக இருக்கும், அதனால் நீங்கள் வேறு எதுவும் மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்லை.
எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி கலந்து விட்ட பிறகு காய்கறிலாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய் நல்லா வெந்து வரணுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா காயெலாம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம அரிசி பருப்பெல்லாம் வேக வச்சு பார்த்திங்களா அந்த கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது நம்ம அகலமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் நம்ம ஈஸியாக கலர முடியும். அதுக்காக தான் நான் பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். சாதம் இது கூட எல்லாமே சேர்த்த உடனே இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கூட கட்டியோ உங்களுக்கு அடியும் பிடிக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ தளன்னு இருக்குன்ட்டு. நீங்கள் செய்யும்போது சாம்பார் சாதம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் சுடு தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஃபைனல் டச்சாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேனில் 30 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 20 பீஸ் முந்திரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 5, ஒரு கொத்து கறிவேப்பிலை. அடுப்பை சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், ஆனால் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை இந்த சாம்பார் சாதத்தோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சுட சுட இது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பொடி அரைச்சி நல்லா தளன்னு சாம்பார் சாதம் ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.